உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். குரு ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம ஜூலை மாத பலன்கள் பேசுறோம். அதுவும் கடக ராசிக்கு பேசுறோம். கடக ராசி என்பது புனர்பூஷம் 4ஆம் பாதமும் ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதங்களும் பூசங்கள் 1, 2, 3, 4 பாதங்களும் கொண்டதுதான் கடகராசி. இந்த கடக ராசிக்கு இப்ப கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடக ராசியிலேயே சுக்கிர பகவான் 7ஆம் தேதி வந்துருவாங்க. ஆல்ரெடி கடக ராசியிலேயே புதன் இருக்கிறாங்க. அது போக சூரிய பகவான் ஜூலை 16ஆம் தேதி பயிற்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க. அது போக கடகத்துக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்க. 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்ர கதியில் இருக்கிறாங்க. அது போக குரு வீட்டுல மீனத்துல ராகு இருக்கிறாங்க. ரிஷபத்துல செவ்வாயும் குருவும் இணைந்து இருக்கிறாங்க. இது இந்த மாத கிரக அடைவுகள். கடக ராசிக்கு ஒரு அற்புதமான டைம். இப்போ அதற்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மாதமும் இந்த மாத பலன்களை நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அந்த ப்ரிடிக்ஷனை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது போக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றிகள். அப்போ இந்த கடக ராசிக்கு ஒரு அற்புதமான டைம்னா எப்படி அப்படின்னு கேட்கலாம். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி குரு பகவான்களா, 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய்களா, இந்த தர்ம கருமாதிபதிகள் இணைந்து 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் ஒன்றாக இணைவது யோகம். அப்போ ஒரு யோகக்காரகனோடு இன்னொரு யோகக்காரகன் சேருகிறார். அப்ப இதனால கடக ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கும் அப்படின்னா, இந்த பீரியட்ல ஒரு ஜாப் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போறீங்க, நம்மளுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது எல்லாமே கிடைக்குங்க கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, எனக்கு கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் எனக்கு வேலை போயிருச்சு, எனக்கு வேலை இல்லை, எனக்கு இன்னுமே வேலை கிடைக்கல, எனக்கு 3 மாசமா 6 மாசமா 10 மாசமா வேலை கிடைக்கவே இல்லை, நான் வேலை தேடிட்டே இருக்கிறேன், எனக்கு எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் புலம்புறத நான் கமெண்ட்ஸ்ல பார்த்தேன். இதற்கு காரணமாகப்பட்டது சனி பகவானுடைய அனுகிரகம் தான். அப்ப அந்த சனி பகவானாகப்பட்டது உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய தொழிலை கெடுத்துட்டு இருக்குது. ஆனா அப்படிப்பட்ட சனி பகவான் இப்போ வக்கர கதியில் இருக்கிறாரு. அப்ப இந்த பீரியடும் உங்களுக்கு இந்த தர்ம கர்மாதிபதிகள் ஒன்று சேரக்கூடிய நேரம். இது கண்டிப்பா பிளஸ் பாயிண்ட். இந்த பிளஸ் பாயிண்ட் வச்சு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல எந்த முயற்சி பண்ணினாலும் அந்த முயற்சிகள் சாதகமாக அமையும். அப்போ உங்களுக்கு வேலை இல்லாம வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பீரியட்ல நீங்க போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். ஒரு இன்டர்வியூ போனாலும் இன்டர்வியூ அமையும். ஒரு ஜாப், இந்த வேலை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். இந்த வேலைக்கு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு, இந்த வேலை நம்மளுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா, இல்ல இந்த வேலை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக தீரும். இது போக கடகராசியில பிறந்தவங்க நிறைய பேர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த பிசினஸ் பண்றவங்களாகப்பட்டது இப்போ அந்த பிசினஸ் பண்ணி அதுல லாஸ் ஆகி அதுல உங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கல, வேலைக்கு ஆட்கள் நிலைக்கல, உங்களுக்கு மேல வேலை செய்யறவங்கள உங்களை ஏமாத்திட்டாங்க, அதை ஒருத்தர் நீங்க பொறுப்பு ஒப்படைச்சிருக்கிறீங்க, அந்த பொறுப்புல இருக்கிறவங்களே கேர்லெஸ்ஸா இருந்துட்டாங்க, இல்ல உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, வேலையாட்கள் அமையல, இப்படிப்பட்ட பிரச்சனையில நீங்க செஞ்சுட்டு கூடிய பிசினஸை இழுத்து மூடக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. அப்ப கடக ராசிங்கிறது ஒரு மென்மையான ராசி, யாருக்கும் துரோகம் பண்ணாத ராசி, யாருக்குமே தீங்கு விளைவிக்காத ராசி. அப்படிப்பட்ட ராசியில உள்ளவங்களுக்கு உங்களுக்கு நிறைய பேர் துரோகிகள் எதிரிகள் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க.
அவங்க எல்லாருமே இப்போ உங்ககிட்ட சரணடையக்கூடிய டைம். உங்களுக்கு போகக்கூடிய பாதையில எந்த ஒரு எதிர்ப்போ போட்டியோ பொறாமையோ இல்லாமல் இந்த பீரியட் அழகா இருக்கும். கண்டிப்பாக இந்த தர்ம கர்மாதிபதிகள் ஒன்று சேர்ந்த நேரம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அது போக இந்த சனி பகவான் வக்கர கதியில் இருக்கிறதுனால அந்த சனி பகவான் நார்மலாக இருந்து உங்களை எங்கெங்க பிரச்சனையை கொடுத்தாரு, எங்கெங்க சிக்க வச்சாரு, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்க வச்சாரு. ஒரு பெண்ணு கூட சும்மா நீங்க பேசியிருப்பீங்க, பழகி இருப்பீங்க, அந்த பெண்ணு கூட தவறான பாதையில போயிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு வீண் பழி வீண் பேர் இதனால குடும்பமே பிரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி எத்தனையோ வழிகள்ல சனி பகவானால பாதிக்கப்பட்டு அவங்க ரோட்டுக்கு வரக்கூடிய கண்டிஷன் ஆயிடுச்சு. அப்படிப்பட்டவர்கள் எல்லாருமே இந்த காலகட்டத்துல சனி வக்கரம் அடைஞ்சு இருக்கிறதுனால அந்த சனி பகவானுடைய அனுகிரகத்தால கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. அது போக உங்களுக்கு சூரிய பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு தனகாரகன். அப்ப அந்த தனகாரகனும் பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறாரு. அப்ப அந்த ராசிக்கு வரக்கூடிய அந்த தனகாரகன் உங்களுக்கு பொருளாதார பிரச்சனையை சால்வ் பண்ணி வைப்பாரு. அப்ப உங்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு பண பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அப்போ பணம் வரக்கூடிய வழிகள் நல்லா இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்க ஆரம்பிச்சாலும் அதுல பணம் உங்க கைக்கு வரும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஒரு விஷயம் சொல்லணும்னா அருமையா சொல்லலாம். கடக ராசிக்கு இப்ப தொட்டது எல்லாமே பொன்னாகக்கூடிய நேரம். அப்போ அந்த குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் அவருடைய பார்வையினால உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அங்கே கேது பகவானும் இருக்கிறாரு. அந்த கேது பகவான் 3ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய முன்னேற்றங்கள் இதை தடுத்தாரு, இதுல குழப்பத்தை கொடுத்தாரு. சனி பகவானும் 8ல இருந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்தாரு. அப்ப இந்த 2 கிரகங்களும் ஒன்று சேர்ந்துட்டு உங்களை பைத்தியக்காரன் ஆக்கிருச்சு. எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரியாத சூழல் வந்துருச்சு. அப்போ நீங்க தவறான முடிவுகளை எடுத்தீங்க. தவறான முடிவுகள் எடுத்ததுனால பிசினஸ் பாதிச்சது, வேலை பாதிச்சது, குடும்பமும் பாதிச்சிருச்சு. அப்ப இந்த 2 கிரகங்களும் இப்போ தன்னுடைய வேலையை செய்ய முடியாது. கேது பகவான குரு பார்த்துருச்சு, சனி பகவான் வக்கரமாயிட்டாங்க. இதனால நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்க. அது போக உங்களுக்கு தர்ம கர்மாதிபதிகள் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அவர்களுடைய அந்த அனுகிரகங்கள் தர்ம கர்மாதிபதிகள் 9ஆம் இடத்து அதிபதியும் பாக்யாதிபதி, 10ஆம் இடத்து அதிபதி தொழிலுக்கு ஸ்தானாதிபதி அந்த செவ்வாய், அந்த குருவும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இணைஞ்சு உங்களுக்கு தொழில முன்னேற்றத்தை கொடுப்பாரு. உங்களுக்கு வேலையில பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்த்து வைப்பாரு. உங்களுக்கு கடனை கட்டுவதற்கு வழிவகுப்பாரு. உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக கடகராசிக்காரங்க அவங்க குடும்பத்துல பிரச்சனை இல்லாமல் இல்லை. அப்ப நாம நீங்க உங்க மேலேயே நல்லா இருப்பீங்க, உங்க மேல வீண் பழி வரும். நீங்க செய்யாத தப்பு செஞ்சேன்னு வரும். குடும்பத்திலேயே நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க, உங்க மேல குழப்பங்கள் உருவாகும். அப்போ ஆணும் பெண்ணும் ஒரு இடத்துல இருந்தாலும் சங்கடங்கள், சலிப்புகள், குழப்பங்கள், ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வீட்டுல இருந்துட்டே பேசாம குடும்பம் நடத்திட்டு இருக்கிறீங்க. ஒரு சிலருடைய வாழ்க்கையை பிரிஞ்சு போச்சு. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்குண்டான ஒரு அட்டகாசமான டைம் வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்க சந்தோஷமாக ஒரு நல்ல திருப்தியாக வாழ போறீங்க. உங்களுடைய மக்களும் உங்களை பார்த்து அவங்களும் சந்தோஷப்பட போறாங்க. அப்ப உங்க மக்களுடைய முன்னேற்றமும் கண்டிப்பாக திருப்தியாக இருக்கும். அந்த குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக மக்கள் வழியிலையும் சந்தோஷம் கிடைக்கும். மக்களுக்கு எந்த நல்லது பண்ணணும்னு நினைச்சாலும் இப்ப நீங்க பண்ணலாம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சி தான். உங்களுக்கு பார்க்க போனா நீங்க இந்த காலகட்டத்துல எதை நினைத்தாலும் அதை சாதிக்கலாம். இப்ப நேயர்களே, கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அது போக இதுல இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ், தாங்கிட்ட பணம் இருக்குது, அதை நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோம், இப்ப ஏதாவது நம்ம பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னா பண்ண வேண்டாம். இந்த காலகட்டத்துல ஒரு பிசினஸ் பண்ணி நீங்கள் சேர்த்து வைத்த பணத்தை இழக்க வேண்டாம். அது போக யார்கிட்டயாவது கொடுத்து அந்த பணத்தை நம்ம பெருக்கலாமா, அதுவும் வேண்டாம். இப்ப நீங்க யாருக்காவது பர்சனல் அட்வைசராக போலாம், ஆனா பணத்தை போட்டு ஒரு பிசினஸ் இப்ப பண்ண வேண்டாம். ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, அது பாட்டுல போகட்டும், அப்படியே இருங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல படிப்பு நல்லா இருக்கும். அந்த படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு எதிர்பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த படிப்பு விஷயங்கள், அந்த ஜாப்புக்கு போகக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பா நல்லா இருக்குது. தொழில் விஷயம் நல்லா இருக்குது, பிசினஸ் விஷயம் நல்லா இருக்குது. இப்ப அந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுனால உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட சில பிணி பேடைகள் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அது உடம்பும் கொஞ்சம் ஹீட் ஆகும், சளி பிடிக்கும், இது போக வயிற்று வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகள் எல்லாமே அந்த குரு பார்வை பார்க்கறதுனால கண்டிப்பாக தீரும். அப்போ டோட்டலா நீங்க நல்லா இருக்க போறீங்க, நல்லது நடக்க போகுது. இப்ப நீங்க ப்ரே பண்ண வேண்டிய கிரகம் எதுனா, சாமி எதுனா குரு பகவான் ப்ரே பண்ணுங்க. அது போக செவ்வாய் பகவான், முருகரை, திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வாங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். அது போக இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாமே டாக்டராக படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுல நிறைய பேர் டாக்டராகவும் இருக்கிறாங்க. அவங்க இப்ப படிப்புல நல்ல ஆர்வம் செலுத்துங்க, அருமையான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுபோக புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். அந்த குரு பகவான் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால அவங்க ப்ரொஃபஷனலா அவங்க ப்ரொஃபஸரா வரலாம், அப்போ டீச்சரா வரலாம், அதுபோக ஒண்ணுமே படிக்கலாம். அவங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அவங்க நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகலாம். இது போக பூசம் நட்சத்திரம், இந்த பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களாப்பட்டது அவங்க திடீர்னு பார்க்கணும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். கம்முனே இருப்பாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல, நம்ம சாதிப்புமா சம்பாதிக்க மாட்டோம் அப்படிங்கிற குழப்பத்தில் இருப்பாங்க. திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டங்கிறது வரும், அது இந்த பீரியட்ல வரும். கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.